லாங்குவேஜ்ல ஃபுல்லா படிக்க போறது டேக்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு டேக்கும் ஒரு ஒர்க்கை ப்ரௌசரை பண்ண வைக்கும். டேக் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் இந்த ரெண்டு சிம்பிளுக்கும் இடையில டேக் நேம் வந்திருக்கும். டேக் வந்து ரெண்டு விதம், ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். நீங்க ஒரு டேக் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணணும். அப்பதான் இந்த ஒர்க்கை எங்க ஸ்டார்ட் பண்ணணும் எங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசருக்கு தெரியும். நீங்க க்ளோஸ் பண்ணாம விட்டீங்கன்னா அந்த ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டே அதுக்கு பண்ண தெரியாது. ஓகே, அப்ப க்ளோஸ் பண்றது எப்படின்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கும், அதுக்கப்புறம் டேக் நேம் இருக்கும். இதுதான் வந்து க்ளோசிங் டேக். ஓகே, அப்ப ஓப்பனிங் டேக் கொடுத்தா கண்டிப்பா க்ளோசிங் டேக் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML ப்ரோக்ராம். ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா HTML ப்ரோக்ராமும் கிரியேட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய டேகு ஆங்கிலர் ப்ராக்கெட்ஸ்குள்ள அப்போஸ்ட்ரோபி டாக் டைப் ஸ்பேஸ் HTML. இந்த டேகுடைய மீனிங் டாக்குமெண்ட் டைப் டிக்ளரேஷன். ஸோ இந்த டேக் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ப்ரௌசருக்கு நம்ம எந்த HTML வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காகத்தான் நம்ம இந்த டேக் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ நம்ம இந்த டேக் பயன்படுத்தும் பொழுது ப்ரௌசர் வந்து இந்த டேக்கை ரீட் பண்ண உடனே அதுக்கு HTML5 வெர்ஷன் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த வீடியோவில் HTML5ல இருக்கக்கூடிய டேக் லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். HTML5 தான் எல்லாராலும் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய டாப் HTML வெர்ஷன். நெக்ஸ்ட் டேக் HTML டேக். இந்த டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். C++ல எப்படி மெயின் ஃபங்க்ஷன் முக்கியமோ அதே மாதிரி HTML டேக் முக்கியம். ஒரு ப்ரௌசர் வந்து HTML ப்ரோக்ராமை ரன் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோக்ராம்ல HTML டேக் இருக்கா அப்படின்ட்டு இருந்தா மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ஸ்டார்ட்டே பண்ணோம். ஓகே, அப்ப HTML டேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக். ஸோ HTML டேக் நம்ம கொடுத்துட்டு அந்த HTML டேக்கை க்ளோஸ் பண்ணணும். இந்த HTML டேக் உள்ளதான் நம்ம மற்ற எல்லா டேகையும் ஆட் பண்ண போறோம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் டேக் பாடி டேக். பாடி டேக் HTML டேக்கு உள்ள வரும். பாடி டேக் ஓப்பன் பண்ணீங்கன்னா கரெக்டாக அந்த பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிடணும். இந்த பாடி டேக்குடைய பர்பஸ் வந்து இப்போ ப்ரௌசருடைய பேஜில் உங்களுக்கு கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த பாடி டேக் தான் மெயினாக யூஸ் ஆகும். ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ண விரும்புறீங்கன்னா அது பாடி டேக்குள்ளே தான் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிங்கன்னா அது ப்ரௌசருடைய இந்த பேஜில் வந்து உங்களுக்கு கரெக்டாக டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி எப்படி ஒரு HTML டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி ஹலோ வேர்ல்டு அப்படின்ற கண்டென்ட்டை ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணுறது விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷனை பயன்படுத்தி அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம HTML டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோல்டர் வந்து டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ணிடுங்க. HTML அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருங்க. இப்போது விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து மேலே ஓப்பன் ஆகும். அதில் ஃபைல் நேம் வந்து கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு .html. ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து HTML அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய HTML ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு HTML ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போது இதில் வந்து நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி இப்போ ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலர் ப்ராக்கெட்டில் அப்போஸ்ட்ரோபி டாக் டைப் ஸ்பேஸ் HTML. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான டேக் வந்து HTML டேக். ஸோ HTML டேகை ஓப்பன் பண்ணுறோம் அண்ட் HTML டேகை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் இம்பார்ட்டன்ட் டேக் பாடி டேக். ஸோ பாடி டேக் ஓப்பன் பண்ணுறோம் அண்ட் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போது இந்த பாடி டேக்குக்கு உள்ளே தான் நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படின்ற கண்டென்ட்டை வந்து டைப் பண்ணுறோம். ஸோ டைப் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. Ctrl+S சேவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணி ஸோ ரன் டிஃபால்ட் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டிஃபால்ட் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு அந்த பேஜில் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா HTML ப்ரோக்ராம் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ரைட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டிஃபால்ட் ப்ரௌசரில் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்.
அதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ரைட் சைடில் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் ஓப்பனிங் ப்ரௌசர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். அதை வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டைரெக்டாக இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷனில் இருந்தே உங்களுடைய ப்ரௌசரில் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மெயின் டேக், ஹெட் டேக். ஹெட் டேக் வந்து HTML டேக் அண்ட் பாடி டேக் இந்த 2 டேக்கும் இடையில வந்து கொடுக்கணும். ஹெட் டேக் வந்து மெயினாக எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணுற வெப் பேஜ் பற்றின ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு யூசர் வந்து நம்மளுடைய வெப் பேஜை விசிட் பண்ணுறாருன்னா அவருக்கு நம்ம ஆட் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஆனால் நீங்கள் பாடி டேக்குள்ளே ஆட் பண்ணுற எல்லா விஷயம் ஒரு யூசரால் பார்க்க முடியும். ஹெட் டேக்குள்ளே நம்ம மெயினாக என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா டைட்டில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ டைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு டைட்டில் டேக் வந்து இருக்குது. ஸோ டைட்டில் டேக்கை ஓப்பன் பண்ணுங்கள், டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ணுங்கள். இது இந்த ஹெட் டேக்கும் உள்ளே கொடுக்கணும். ஸோ இந்த டைட்டில் வந்து ப்ரௌசருடைய டைட்டில் பாரில் நம்ம வெப் பேஜோடைய டைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டைட்டில் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 முக்கியமான விஷயம். ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தர் வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அவருடைய வெப் பேஜை ஒருத்தவங்க பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அந்த ஃபேவரேட்டை ஆட் பண்ணுவாங்க. அப்போது ஃபேவரேட் நேமை வந்து இந்த டைட்டில் தான் போய் சேவ் ஆகும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா இது ஒரு SEOவாக வந்து யூஸ் ஆகுது, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது ஒருத்தவங்க கூகுளில் போயிட்டு HTML டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய வெப்பேஜ் போயிட்டு டிஸ்பிளே ஆகுது. எப்படி நம்ம டைட்டிலில் HTML டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அப்போது சர்ச் என்ஜினில் முக்கிய பங்கு இந்த டைட்டில் வந்து உதவுது. ஸோ அதனால் ஹெட்டில் வந்து டைட்டில் ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சில இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறதுக்கும் இந்த ஹெட் டேக் வந்து பயன்படுது. எக்ஸாம்பிளுக்கு கேரக்டர் செட்டு, ஸ்கிரிப்ட், ஸ்டைலு, லிங்க்கு இந்த மாதிரியான வெப்பேஜ் பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதில் ஆட் பண்ணி